நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கட்டி சொன்னவர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, தமிழக அரசு இனி வரக்கூடிய காலங்களில் யூடிஐடி கார்டை மட்டுமே அமல்படுத்த இருக்கிறது. மாற்றுத்திறனாளிக்கான புத்தகம் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூடிய விரைவில் செல்லாது என அறிவிக்கப்படுகிறார்கள். இந்த யூடிஐடி கார்டு அமல்படுத்தும் போது எனக்கு பல்வேறு சந்தேகங்கள் ஏற்படுகிறது. அந்த சந்தேகங்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக உங்களோட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக என்னுடைய முகநூல் பக்கமாகிய மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம், ஆங்கிலத்தில் டுடே டிசேபிலிட்டி நியூஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமானது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற தமிழில் பெயரிட்டக்கூடிய இந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணிங்க அப்படின்னா, நான் இதில் காணொலியாக சில விஷயங்கள் தான் போட முடியும். எல்லா விஷயங்களும் காணொலியாக போட முடியாது. உதாரணத்துக்கு அரசுடைய உத்தரவுகள், அரசாணைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அதில் தான் நான் பதிவேற்றம் பண்ண முடியும். அப்போ அந்த அடிப்பில் அதில் ஏராளமான தகவல்கள் அதில் கொட்டி கிடக்குது. எப்பொழுது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் இங்கிலீஷில் டுடே டிசேபிலிட்டி நியூஸ் அப்படிங்கிற இந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கை கொடுக்கும் கை அப்படிங்கிற பேர்லேயே வாட்ஸ்அப் குரூப்பானது செயல்பட்டு வருது. அந்த குரூப்புடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதிலையும் இணைந்து கொள்ள வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த டிஜிட்டல் வடிவிலான கார்டுகளை வழங்க வேண்டும். யூடிஐடி கார்டு என்று சொல்லக்கூடிய பல்நோக்கு அடையாளச் சான்று, யூனிக் டிசேபிலிட்டி ஐடி என்று சொல்லக்கூடிய இந்த சான்றை மட்டும்தான் இனி மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து, குறிப்பாக இந்த ஆண்டு ஜனவரிக்கு பிறகு எல்லோருக்கும் யூடிஐடி கார்டு மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்தின் பல பகுதிகளில். ப்ளூ கலர் புத்தகம் நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புத்தகத்தை படிப்படியாக குறைத்து கொண்டு வருகிறார்கள். இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது? முதல் பிரச்சனை, இவ்வளோ காலமாக அடையாள அட்டை வாங்கும்போது நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 5 ஃபோட்டோ கொண்டு போவோம். அவங்க வாட்டுக்கு கொட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ என்ன நிலைமை? கண்டிப்பாக ஆதார் கார்டு இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு யூடிஐடி கார்டு வாங்க முடியாது, அடையாள அட்டை வாங்க முடியாது. ஆதாரோடு மொபைல் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மொபைல் எண் ரீசார்ஜ் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த மொபைலையும் அடையாள அட்டை முகாம்களுக்கு கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு அடையாள அட்டையை வாங்க முடியும். இது முதல்ல நமக்கு பெரிய பலகீனமாக இருக்குது. நமக்கு வரக்கூடிய தொகை 1500 உதவித்தொகை. ரீசார்ஜில் 300 போயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 வச்சு நம்ம எப்படி வாழ்கிறது? அதுக்கான நம்ம பல போராட்டங்களையும் நம்ம நடத்தியிருக்கோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அடையாள அட்டை வாங்குகிற போது ஓடிபி வரும். ஓடிபி வந்தால் தான் உனக்கு பதிய முடியும் அப்படின்னு சொல்லுகிற போது இது முதல்ல பெரிய பிரச்சனையாக வருது. சரி, அப்படி நம்ம ஓடிபி பதிஞ்சிட்டோம் அப்படின்னா டாக்டர் ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு அவர் கொடுக்குறாரு. அதை ஸ்கேன் பண்ணி உடனுக்குடன் அடையாள அட்டை முகாம்கள்லேயே என்ன பண்ணுறாங்க, யூடிஐடிக்கு அதுக்குன்னு சில ஆட்களை நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ண உடனே யூடிஐடி வந்துருமா அப்படின்னு பார்த்தா அது வராது. அது என்ன செய்யும்? அதற்கு அடுத்த மருத்துவருக்கு போய் அது டெல்லி வரைக்கும் போய் செலக்ட் ஆகி வரணும். அப்படி வருவதற்கு 45 நாட்கள் குறைந்தபட்சம் ஆகும் என்று அதிகாரிகள் சொல்கிறாங்க. அப்போ இவர் அடையாள அட்டை எடுத்ததுலேருந்து 45 நாள் வரைக்கும் முதல்ல நம்ம என்ன செய்வோம்? அடையாள அட்டை பதிஞ்சு அப்பயே கேம்பில் அப்பயே ரிஜிஸ்டர் பண்ணி அப்பயே நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. அப்போ அடுத்த நாளே போய் நம்ம என்ன செய்வோம்? உதவித்தொகைக்காக பதிகிறதோ இல்லை நமக்கு செயற்கைக்கால் வேணுமோ இல்லை என்னென்ன அரசனுடைய திட்டங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நிலைமை? யூடிஐடி 15லேருந்து இந்த யூடிஐடி கார்டு கைக்கு வராமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. அப்போ 45 நாள் என்பது ஆகும். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா 45 நாளுங்கிறது இப்போ 90 நாள் 120 நாள் வரைக்கும் போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய 18 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட முதியோர், விதவை உள்ளிட்ட எல்லாருக்கும் உதவித்தொகைக்கு பணத்தை போட்டாங்க. இப்போ நம்ம வாங்கின மாற்றுத்திறனாளி அக்டோபர் மாதம் ஒரு மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வாங்கியிருக்காரு. அவருக்கு முறைப்படி செப்டம்பர் முடிஞ்சு ஒரு 45 நாட்களுக்குள்ளே அந்த யூடிஐடி கார்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அவர் ஒருவேளை உதவித்தொகைக்காக பதிஞ்சிருந்தாருன்னா இப்போ என்ன ஆயிருக்கும்? இந்த பேட்சில் அவருக்கு பணம் வந்திருக்கும். ஆனால் அவருக்கு 90 நாளாயும் யூடிஐடி கார்டு வராதனால அவரால் என்ன பண்ண முடியல? உதவித்தொகைக்கு அப்ளை பண்ண முடியல. உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணாதனால என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காமல் போகிறது. இப்போ இன்றைக்கி வரைக்கும் அவர் கார்டு வரல. கார்டை அப்ளை பண்ணியாச்சு, திரும்ப சரி வந்துருச்சுன்னு வச்சுங்க. வந்தால் கூட இப்போ நம்ம அப்ளை பண்ணாலும் இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரப்போகுது. நேற்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அரசனுடைய சலுகைகள், திட்டங்கள் சம்பந்தமான எல்லா சாஃப்ட்வேருமே லாக் பண்ணிடுவாங்க.
அப்படி லாக் பண்ணிட்டாங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகும்? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்ட பிறகு தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 60லேருந்து 70 நாள் 80 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனே முதல்ல இதையா பார்ப்பாங்க? அவங்க சில நாட்களை எடுப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்கு அவர்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் கிடைக்க முடியாத ஒரு அவல நிலை என்பது இதில் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இதை போக்குவதற்கு மிக கடுமையான நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுறேன், ரிமைண்டர் தான். மாற்றுத்திறனாளிக்கான உபகரணங்கள், செல்ஃபோன் கொடுக்கறது, ஊன்றுகோல் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, வீல் சேர் கொடுக்கறது, பைக் கொடுக்கறது, இதெல்லாம் என்ன செய்வாங்க? இதுக்கு முன்னாடி நம்முடைய மாற்றுத்திறனாளி புத்தகத்திலே உதவிகள் வழங்கும் புத்தகம்னு சொல்லி அந்த புத்தகத்தில் பதிஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன வரப்போகுது? யூடிடி கார்டு மட்டும்தான் வரப்போகுது. அது டிஜிட்டலில் இருக்க போகுது. அப்போ அந்த டிஜிட்டலில் இருக்கும்போது எப்படி நாம் அந்த உதவிகளை பதிவாங்க? எந்த இடத்துல பதிவாங்க? அவங்க கார்டு 2 பக்கம் தான் இருக்குது. கார்டில் நான் எழுத முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது மாதிரி பல்வேறு கொஸ்டின்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எந்த கேள்விக்குமே பதில் இல்லை. அடுத்து என்ன பண்ணுறோம்? யூடிடி கார்டை கொண்டு போயிட்டு நம்ம உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? ப்ளூ கலர் புக் இருக்கும்போது ரயில் பாஸ் வேணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம். அந்த ப்ளூ கலர் புக்கை காமிப்போம். ப்ளூ கலர் புக்கில் முதல் பக்கத்தில் ஃபோட்டோ ஒட்டியிருக்கும், 2ஆம் பக்கத்தில் நம்ம பேர் அட்ரஸ் இருக்கும், 3ஆம் பக்கத்தில் டாக்டர் என்ன ஊனம், எந்த பகுதி ஊனம், அது என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற முழுமையான விவரங்களோடு அது இருக்கும். அப்போ அவர் புரட்டி பார்த்துட்டு என்ன ஊனம் அப்படிங்கிறலாம் பார்த்துருவார். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்? எந்த பகுதி ஊனம்னு உங்கள்கிட்ட கேட்பார். நம்ம சொல்லுவோம். சொன்னோடனே அதை பார்த்து அப்படியே ரயில் பாஸில் எழுதி கையில் கொடுத்துருவார். இப்போ என்ன நிலைமை? இப்போ நம்மள்ட்ட யூடிடி கார்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க. யூடிடி கார்டில் என்ன இருக்குது? பேர் இருக்கும், ஊனத்துடைய தலைப்பு இருக்கும், சதவீதம் இருக்கும், அந்த யூடிடி கார்டுடைய நம்பர் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். மற்ற எதுவுமே அதில் இருக்காது. தலைப்புங்கிறது இப்போது லோக்கோமோட்டர் டிசபிலிட்டினா கைகால் ஊனமுற்றவர்கள். கைகால் ஊனமுற்றவன் மட்டும் இருந்தால் எந்த கை பாதிச்சிருக்குது, எந்த கால் பாதிச்சிருக்குது, அது ஏதாவது இருக்குமா? இருக்காது. அப்போ இதை விளக்க வேண்டுமா வேணாமா? அப்போ இந்த சந்தேகமும் நமக்கு எழுது. அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்குற போது யூடிடி கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க. நாம் அந்த வெப்சைட் யூடிடி வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வரும். யூடிடிக்குன்னு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வரும். இந்த சர்டிஃபிகேட்டை ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் கட்டாயம் யூடிடி பயன்பாட்டுக்கு வந்த பிறகு டவுன்லோட் பண்ணி வச்சாகணும், நம்ம கையில் எடுத்தாகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன யூடிடி கார்டில் என்ன இருக்குது? தலைப்பு மட்டும்தான் இருக்குது. லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, மென்டலி இல்னஸ் அப்படின்னு தான் இருக்க ஒழிய அது எந்த பகுதி பாதிச்சிருக்கு, எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது அதில் இருக்காது. ஆனால் இதில் ரொம்ப தெளிவாக என்ன வகையான பாதிப்பு, எந்த பகுதி பாதிப்பு அப்படிங்கிறது விட்டுமுட்டு எல்லா விதமான விவரங்களும், உங்கள் பேர், அட்ரஸு, எல்லா விவரங்களும் இதில் இருக்கும். அப்போ இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கும் எந்த விதமான விளக்கமும் அவர்கள் கொடுக்கல. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி புக்குக்கு கொடுக்குற போது என்ன செய்வாங்க? நலவாரியம் பதிஞ்சு கொடுப்பாங்க. யூடிடி கார்டு அமலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, எங்கே போய் நலவாரியம் பதிகிறது? 10 வயதுக்கு முடிந்து 11 வயது ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க நலவாரியம் பதிய தேவையில்லைங்கிறாங்க. ஆனால் பதிகிறது எங்கே பதிவீங்க? யூடிடி கார்டில் அந்த இடத்துல பதியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த இடத்துல நீங்கள் பதிவீங்க, எங்கே பதிவீங்க? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஏற்பட்டாலோ இல்லை எனக்கு நலத்திட்டம் வேண்டுமென்றாலும் நலவாரியம் என்ன, நான் எப்படி குறித்து கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு மிகப்பெரிய அளவில் தொக்கி நிற்கிது. இதுக்கும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கல. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே யூடிடி கார்டு வாங்கி கொடுக்கணும், நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்து எல்லா மாற்றுத்திறனாளி யூடிடி கார்டையும் நம்ம வெரிஃபை பண்ணுறோம். அவங்களுடைய ஆதார் கார்டை வச்சு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பல மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் ரிஜெக்டட், டவுன்லோடு யுவர் ரிஜெக்ஷன் லெட்டர் அப்படின்னு வருது. அதாவது பல்வேறு குறைபாடுகள்னால உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படுகிறது. நிராகரிக்கப்பட்ட உடனே ரிஜெக்ஷன் லெட்டரை நீங்கள் அது என்ன காரணத்தினால நிராகரிச்சுக்கோ அப்படிங்கிற ரிஜெக்ஷன் லெட்டருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒருத்தருக்கு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை நான் தவறாக கூட விண்ணப்பிச்சிருக்கலாம். அதாவது மாற்றுத்திறனாளி புத்தகத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு புத்தகத்தை போட்டு அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இசை மையத்தில் பல பேருக்கு தெரியாது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கூட மாற்றுத்திறனாளிக்காக உணர்வோடு வேலை செய்கிறவர்களை விட உணர்வு இல்லாமல் வேலை செய்கிறவங்க பல பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஏனோ தானே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஏதாவது தவறுதலாக பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிடும். ரிஜெக்ட் ஆச்சுன்னா எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம திருப்ப அப்ளை பண்ணலாம்? 90 நாள் நம்மள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆனவங்க கூட இன்றைக்கி வரைக்கும் இதை செய்ய முடியல. சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு, சரி திருப்ப புதுசாக பதிலானா உள்ளுக்குள்ளேயே போக மாட்டேங்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டும்
தொடர்ந்து அதில் எழுந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே என்ன செய்கிறாங்க, நான் அப்ளை பண்ண உடனே வந்து 45 நாளைக்குள்ளே கார்டு ஜென்ரேட் ஆகிரும். முதல்ல வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம், அல்லது மாற்றுத்திறனாளி ஆஃபீஸில் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வச்சு அப்ளை பண்ணும்போது அது அடுத்த உயரதிகாரிக்கு போய் அதுக்கடுத்த உயரதிகாரிக்கு போய் கார்டு ஜென்ரேட் ஆகும். ஆனால் என்ன வருது, யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் வெரிஃபைடு, ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் மெடிக்கல் அசஸ்மெண்ட் வில் பி அசைன் டு யூ அப்படின்னு வருது. அப்போ வெரிஃபை பண்ணியாச்சு, இன்னும் அதாவது மருத்துவ அடுத்த கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்த கட்டத்தில் இருக்குன்னா அவர் ஓகே பண்ணால் தான். இப்போ உதாரணத்துக்கு கொடுத்துங்க, விஓ வந்து ஓகே பண்ணணும். நம்ம உதவித்தொகைக்காக அப்ளை பண்ணும்போது என்ன செய்யும், ஃபஸ்ட்டு விஓ ஓகே பண்ணணும், அதுக்கடுத்து ஆர்ஐ ஓகே பண்ணணும், அதுக்கடுத்து தாசில்தார் ஓகே பண்ணணும். இப்போ விஓ ஓகே பண்ணிட்டார், அது வந்து நமக்கு வெரிஃபைடு. அதுக்கடுத்து ஆர்ஐ மாதிரி அதுக்குன்னு சில அதிகாரிகள் போட்டிருப்பாங்களே, அவங்க வெரிஃபை பண்ணுமா இல்லையா? அப்போ இந்த வெரிஃபை நமக்கு என்ன தகவல் சொல்கிறாங்க, 45 நாளைக்குள்ளே முடிப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 மாதம் 4 மாதம் ஆகி 6 மாதம் ஆனவனுக்கு கூட, ஏன் இன்னும் 1 வருஷம் ஆனவனுக்கு கூட இதே மாதிரி யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் வெரிஃபைடு, ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் மெடிக்கல் அசஸ்மெண்ட் வில் பி அசைன்டு யூ அப்படின்னு வருது. அப்போ 1.5 வருஷம் 2 வருஷமாக நாம் கொடுத்த விண்ணப்பத்தை அடுத்த அதிகாரிக்கு போகலை அப்படின்னா எப்படித்தான் எனக்கு யூடிஐடி கார்டு வரும்? ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிற போது எல்லோருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணுமா வேணாமா? எல்லாருக்கும் கொண்டு போய் இவ்வளவு கேள்விகள் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அதிகாரிகள் பதில் சொல்ல. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும், 8 வயசு இருக்கும், 2017 யூடிஐடி கார்டு வாங்கியிருப்பேன். இப்போ வந்து எனக்கு 2026 நடக்குது, 10 வருஷம் தள்ளி போயிடுச்சு. அப்போ என்னுடைய முகம் மாறி இருக்காதா? இப்போ எனக்கு வந்து வயசு கிட்டத்தட்ட 48 வயசு 50 வயசு ஆயிடுச்சு. அப்போ எனக்கு வந்து முகம் மாறாது, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பெரியவர்களுக்கு குறிப்பாக 25 வயசு ஆனவங்களுக்கு மேலே ஆனவங்களுக்கு முக மாற்றம் கம்மியாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு முக மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இனி யூடிஐடி கார்டு தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு வருகிற போது நாம் யூடிஐடி கார்டில் புகைப்படம் சிறுசாக இருந்தால் மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா? மாற்றிட்டு ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ புகைப்படத்தை மாற்றணும்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கார்டை நீங்கள் சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சரண்டர் பண்ணால் எவ்வளோ நாள் கழித்து அவங்க பதியணும் அப்படின்னா 90 நாள் கழித்து தான் பதியணுங்கிறாங்க. ஆனால் அந்த சரண்டர் பண்ணோம்னா, சரண்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க, எப்படி ஓகே பண்ணுவீங்க, அதை எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து நான் எப்போ போய் பதியணும், எனக்கு எப்போ தகவல் தெரியும், எதுவுமே எனக்கு தெரியாது. சரண்டர் பண்ணுங்கன்னு அப்படி சரண்டர் பண்ணும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா ஆதார் கார்டை மட்டுமே போட்டு ஓடிபி வாங்கி நம்ம சரண்டர் பண்ணிடலாங்கிறது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு புகைப்பட மாற்றம் இந்த காரணத்தினால புகைப்பட மாற்றம்ங்கிறது அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணி வைங்கன்னா, அது அப்லோட் பண்ணுறது கேபி எவ்வளோ கொடுக்குறாங்க, வெறும் 30 கேபி தான் கொடுக்குறாங்க. 30 கேபி வச்சு நான் எப்படி அப்லோட் பண்ணுறது இவ்வளோ டாக்குமெண்ட்டையும்? அப்போ அந்த கேள்வி வருது. அப்போ சரண்டர் பண்ணால் எவ்வளோ நாளைக்குள்ளே மாறும் அப்படிங்கிற எந்த விதமான விஷயங்களும் நமக்கு தெரியல. சரண்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயங்களுக்காக சரண்டர் பண்ணலாம். ஒன்று, புகைப்பட மாற்றம். இது கட்டாயம் நாம் எல்லாருமே பண்ணி ஆகணும். யார் எல்லாரும்னா குழந்தைகளாக இருக்கவங்க எல்லாரும் பண்ணி ஆகணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஊனத்தினுடைய தன்மை மாற்றம் அல்லது ஊனத்தினுடைய சதவீத மாற்றம். 40% போட்டு அட்டை வாங்கியிருப்பார், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கால் துண்டாயிருக்கும், அப்போ 60% மாறி இருக்கும், அல்லது 80% மாறி இருக்கும், அல்லது 80%லேருந்து குணமாகி 60% வந்திருப்பார். அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, சதவீதம் மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சரண்டர் தான் பண்ணுங்கிறாங்க. அடுத்து 3வது வந்து இறந்தவர்களை விட்டுருங்க, உயிரோடு இருக்கவனுக்கு இங்கே ஒன்று நமக்கு கிடைக்கலைங்கும் போது இறந்தவனை பற்றி நமக்கு பேச இல்லை. இறந்தவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம், அவன் சரண்டர் பண்ணால் போகணும், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம சரண்டர் பண்ணுறோம்ல, சரண்டர் பண்ணால் யார் ஓகே பண்ணுவா, ஓகே பண்ண தகவல் யாருக்கு எங்களுக்கு எப்படி தெரியும், 90 நாள் கழித்து என்னால் பண்ண முடியுமா, இல்லை எவ்வளோ நாள் ஆகும், அல்லது சரண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்களை நான் இணைக்கணும், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் தெரியாது. மாற்றுத்திறனாளி அலுவலர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, எனக்கு என்ன இது வேலை நடக்குதா அப்படின்னு பார்க்குறதா என் வேலை, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக டீப்பாக தெரியாதுங்கிறாங்க. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலையும் 2 அல்லது 3 பேருக்கு மேலே யூடிஐடிக்காகவே பணியாட்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பணியாளர்களை கேட்டோம்னா எந்த விதமான பதிலும் முறையாக சொல்கிறதில்ல. ஏன்னா எந்த மாற்றுத்திறனாளி இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்குறதில்ல. நீங்கள் என்றைக்காவது கேட்டிருக்கீங்களா? வரலன்னு தான் சொல்லுவீங்களே ஒழிய என்ன காரணத்தினால வரல, ஏன் வரல அப்படிங்கிறது யாரும் பேச மாட்டீங்க. அப்போ இதுக்கான பதிலை அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. அப்போ இதை நான் என்ன தான் பண்ணி தொலைகிறது, நான் எப்படி நான் போய் கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது? மாற்றுத்திறனாளி அலுவலர்கிட்ட கேட்க முடியாது. என்னுடைய மாவட்டத்தினுடைய உச்சபட்ச அதிகாரி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர், அவருக்கு சொல்ல மாட்டார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அது இதுக்காக நான் சென்னைக்கு போய் நான் கேட்க முடியுமா? இல்லை எனக்கு தெரியும் சென்னையில் யாரை கேட்கணுங்கிறது தெரியும். சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் குமாரசாமிக்கு ராமசாமிக்கு என்ன தெரியும்? அப்போ யார்கிட்ட போய் அவன் கேட்பான்? அப்போ இதுக்கான பதில் என்பது இல்லை அப்படிங்கிறதையும்
நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நானும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அடையாளத்திலாம் யூடிஐடி கார்டெலாம் எடுத்து பாருங்கள். எதையுமே ஒரு ஆவணத்தை முறையாக கொடுத்து நீங்கள் அதை அமல்படுத்தினா நான் வரவேற்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறீங்க? நம்ம கொடுக்கும்போது உதாரணத்துக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், சில பேர் வந்து ஃபோட்டோவை ஒட்டி கொடுப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்டேப்லர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஸ்டேப்லர் பண்ணி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அதை ஸ்கேன் பண்ணி யூடிஐடி கார்டு போடும்போது அதே ஸ்டேப்லரோடைய ஃபோட்டோ வருது. என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு சான்றல்லவா அது? என் வாழ்நாள் முழுக்க அது பயணிக்கூடிய சான்றல்லவா? எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்கள் செயல்படணும். இதை பதிகிறவங்க, மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க எதுவும் கிடையாது, கண் துடைப்பு தான், எல்லாமே கண் துடைப்பு தான். வேண்டா வெறுப்பாக வர வேண்டியது, என் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எனக்கு கொடுத்த வேலை இத்தனை கார்டு பதிஞ்சாச்சு. அவன் ஃபோட்டோவில் மூஞ்சியில் ஸ்டேப்லர் குத்துறான், மூஞ்சியில் எது குத்துனா எனக்கு என்ன? அதே மாதிரி சீல் வைப்பாங்க, அடுத்த நாள் புக்கில் ரவுண்ட் சீல் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ ஃபோட்டோ மேலே ஒரு சீல் வைப்பாங்கல்ல, அந்த சீல் வச்ச ஃபோட்டோவோட அப்படியே அப்லோட் பண்ணுறது. இன்னும் சில மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய ஊனம் தெரிகிற மாதிரி முழு சைஸ் ஃபோட்டோ கொடுப்பாங்க. அப்படி முழு சைஸ் ஃபோட்டோ கொடுக்குற போது அதை அப்படி யூடிஐடி கார்டில் அப்லோட் பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன், ஃபோட்டோவே இந்த சைஸ் 1 இன்ச்சு தான் ஃபோட்டோஸ் இருக்குது யூடிஐடியில். அதில் என்னுடைய முகம் ஆஃப் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் ஓரளவுக்கு தெரியும். இதுவே இது ஃபுல் சைஸில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், முழுசாக நான் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை நான் கொடுத்து அதை யூடிஐடியில் அப்லோட் பண்ணால் என் முகம் எவ்வளோ இருக்கும்? இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அப்போ அதை கொண்டு நான் என்ன பண்ணுறது நான்? அப்போ இவ்வளவு அஜாக்கிரதையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எதெல்லாம் தேவை, அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க இது கார்டு தான் பயணிக்க போகுது அப்படிங்கிற போது எவ்வளவு துல்லியமாக வேலை செஞ்சுருக்கணும். இதெல்லாம் மாறாகத்தான் அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு நம்ம விளக்கம் கேட்குறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் விளக்கம் கொடுக்கல. அப்போ இது போன்ற கார்டுகளை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? சரண்டர் பண்ண வேண்டியிருக்கு. சரண்டர் பண்ணி புதுசாக பதிய வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பதிவு செஞ்சு வருஷக்கணக்கில் 2 வருஷம் 3 வருஷம் ஆனவங்களாம் வெரிஃபிகேஷனில் இருக்குது. என்ன வெரிஃபிகேஷன்? யார்கிட்ட வெரிஃபிகேஷன்? எனக்கு ஊனமா இல்லையாங்கிறத வா நேரில் வந்து பாரு, எனக்கு கால் எடுத்திருக்கா பாரு, உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் 4 செவத்துக்குள்ளே வச்சு டாக்டரை வச்சு வெரிஃபை பண்ணு, அதுதான் வெரிஃபிகேஷன். எல்லாமே வெரிஃபிகேஷன் முடிச்சு டாக்டர்கிட்டலாம் கையெழுத்து வாங்கி எல்லா வேலையும் முடிச்சு நான் பதிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காரு, எனக்கு ஊனம் சொல்லி கொடுத்துருக்காரு, அதை பதிஞ்சதுக்கப்புறம் நீ வெரிஃபிகேஷன்னா நீ யார்கிட்ட போய் வெரிஃபிகேஷன் பண்ண போகிற? எங்கே வச்சு நீ வெரிஃபிகேஷன் பண்ண போகிற? நீ எப்போ நீ அடையாளத்தை கொடுக்க போகிற? நீ இதுக்கான கேள்விக்கு பதில் இல்லை. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ பழனிக்கு பக்கத்தில் பழையாய்க்குடின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் கரிய காளி அம்மாள். அந்த அம்மாவோட ஆதாரை போட்டோம்னா யூடிஐடி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நெட்டில் வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா முழுக்க இந்த அம்மா ஊர் பழையாய்க்குடி. அதில் என்ன இருக்குது? இந்த அம்மாவோட பேர் ஆதாரில் இருக்கிற பேர் கரிய காளி அம்மாள். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா கவிதான்னு வருது. இந்த அம்மாவோட வயசு 65, கவிதாவோட வயசு 35. இந்த அம்மா இருக்கிற ஊர் பழையாய்க்குடி, அந்த அம்மா இருக்கிற ஊர் பாலசமுத்திரம். அப்போ எல்லாம், அதாவது ஆதார் எண் மட்டும் கரிய காளியம்மாளோடது, அதில் இருக்கிற ஆவணங்கள், எழுத்துக்கள், அட்ரஸ், குடியிருப்புகள் பூராமே யாரோடது? வேற ஒருத்தவங்களோடது. அப்போ நான் எப்படி வந்து கார்டு வாங்குறது? எந்த அடிப்படையில் நான் கார்டு வாங்குறது? நாளைக்கு தான் யூடிஐடி தான் அமலுக்கு வரும்போது என்னோட ஆதாரை பயன்படுத்தி வேற ஒருத்தரோட டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களே, எந்த லட்சணத்தில் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க? நீங்கள் எந்த லட்சணத்தில் வேலை பார்த்துருப்பீங்க? மாற்றுத்திறனாளினா அவ்வளவு கேவலமாக போச்சா உங்களுக்கு? எத்தனை முறை சொல்கிறோம், படித்து சொல்கிறோம், ஒரு வேலை செஞ்சால் ஒழுக்கமாக செய்யுங்க, செய்யலைன்னா போயிருங்க, எங்களுக்கு ஒன்றுமே வேணாம், எங்களுக்கு தண்ட கருமா தான், நாங்கள் செத்து தொலைகிறோம். ஜெர்மனியில் செஞ்ச மாதிரி, ஹிட்லர் செஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து கொண்டு ஓடி, இல்லாட்டி எல்லாத்தையும் சுட்டு தொல்லிடு, வேலை முடிச்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்கிறீங்களே, இது எந்த வகையான அராஜகமான போக்கு? நீங்கள் இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியல. இந்த கரியகாளி அம்மாளுக்கு என்ன மாற்றுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அம்மா கவிதா யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ நம்முடைய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்குற போதே இந்த இவ்வளோ தான் பதில் வருது அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்ன வருது? யுவர் அப்ளிகேஷன் இஸ் இன்கம்ப்ளீட், ப்ளீஸ் மேக் நெசசரி சேஞ்சஸ் அஸ் மெயின்டைன்டு இன் ரிமார்க்ஸ் அண்ட் அப்டேட் யுவர் பர்சனல் ப்ரொஃபைல்னு வருது. இதுக்கு விளக்கம் கேட்டால் என்னுடைய அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சுல, அப்போ அடுத்து நான் என்ன செய்யணும்? சரி, நான் புதுசாக நான் பதியல. சுருக்கமான சொல்லப்போனால் யூடிஐடி கார்டை பொறுத்தளவுக்கு 99% பேர் மாற்றுத்திறனாளிகள் அவர்களாக யூடிஐடி பதிகிறது கிடையாது. ஒன்று இசேவை மையத்தில் கொடுத்து பதிகிறாங்க, அல்லது மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கொடுத்து பதிகிறாங்க. ஆக மொத்தத்தில் அவர்கள் பதிய மாட்டாங்க, அடுத்தவங்க தான் பதிவாங்க. பதிஞ்சவை என்ன கோளாரோட பதிஞ்சானோ, என்ன அறிவார்ந்த சிந்தனையோடு பதிஞ்சானோ அது வேறு விஷயம். அப்படி பதிஞ்சு மாறி இருக்குது அப்படின்னா, அதை இன்கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா, அதை நான் அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு பதில் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கல. அப்போ கரெக்ஷன்ஸ் போட ஒரு கார்டு வெளிவரதுக்கான ஆப்ஷன் இருக்கும் போது அது கரெக்ஷன் போடுறதுக்கு, மாற்றுறதுக்கு, மற்றதுக்கெல்லாம் எளிமைப்படுத்தணுமா வேண்டாமா? அப்போ இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதா. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒருவேளை சரண்டர் பண்ணிட்டோம், இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா
90 நாட்கள் கடந்த பிறகு சரி செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் 90 நாளில் 2 வருஷம் ஆகி 1 வருஷம் ஆகியும் சரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது. ஆக இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் இது போன்ற பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிற போது இந்த யூடிஐடியினுடைய நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குறியாக மாறுகிறது. இதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இவ்வளோ காலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? பேருந்தில் பயணம் பண்ணும்போது மாற்றுத்திறனாளிக்கான புஸ்தகத்தை கொடுத்து நாம் பேருந்தில் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். கால் பங்கு கட்டணத்தில் ஜெராக்ஸ் கொடுத்து ரூட் பஸ்ஸில். துணையாளரோட போகும்போது இது மாதிரியான ஒரு படிவத்தை கொடுத்து துணையாளருக்கு கால் பங்கு கட்டணத்தில் நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? மாற்றுத்திறனாளிக்கான புக்கு படிப்படியாக செல்லாமல் அறிவிக்கப்படும், யூடிஐடி கார்டு தான் அமலுக்கு வரும்னு சொல்கிறீங்க. சரி, யூடிஐடி கார்டு அமலுக்கு வந்துருச்சுன்னே வச்சுங்க. இப்போ நான் தனியாக போகும்போது அந்த யூடிஐடி கார்டுடைய நகலை கொடுத்து தமிழ்நாடு முழுக்க கால் பங்கு கட்டணத்தை போகிறேன். துணையாளர் ஒருவரை நான் கூட்டிகிட்டு போகும்போது இந்த பாஸை கொடுத்தா இந்த பாஸ் என்ன சொல்கிறாங்க நடத்துனர்கள்? செல்லாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் செல்லாதுன்னு சொல்கிறாங்க? ஏற்கனவே இந்த பாஸ் ஆனது தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் வாங்கி வச்சுருக்கீங்க. இந்த பாஸில் என்ன நம்பர் இருக்குது? இந்த மேலே குறிப்பிட்டிருக்கு பாருங்க, அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை எண் 311 33 போட்டிருக்கா. இந்த நம்பர் எதோட நம்பரு? நாம் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் புக்கில் இருக்கக்கூடிய நம்பர். இப்போ அந்த ப்ளூ கலர் புக்கு செல்லாதுங்கும் போது இது செல்லுமா? இது செல்லாது. அப்போ என்ன ஆகுது? அதில் இருக்கிற நம்பர் என்ன? TN 1140 போட்டு 18 நம்பர் இருக்கும். இதில் இருக்கிற நம்பர் என்ன? 5 நம்பர். இந்த நம்பருக்கு அந்த நம்பருக்கு மிஸ்மேட்ச் ஆகுதா? ஆகுமா? ஆகாதா? ஆகும். அப்போ கண்டக்டர் என்ன சொல்லுவார்? அதில் ஒரு நம்பர் இருக்குது, அவருடைய வேலையில் அவர் கரெக்டாக இருக்கணும், அவரை நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. அரசாங்கம் தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்தா பிரச்சனை கிடையாது. ஃபோட்டோ மட்டும்தான், இந்த ஃபோட்டோ மட்டும்தான் ஒன்றா இருக்குமே ஒழிய இந்த நம்பர் ஆனது என்ன இருக்கும்? இதில் ஒரு நம்பர் இருக்கும், அதில் ஒரு நம்பர் இருக்கும். அப்போ மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? எல்லா மாற்றுத்திறனாளிகளும் யாரெல்லாம் இந்த பஸ்ஸில் கூட போகிறவங்களுக்கான துணையாளர் பாஸ் வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாரும் யூடிஐடியினுடைய கடைசி 5 நம்பர், முழுசாக நம்ம 18 நம்பர் நம்ம எழுத முடியாது, அதனால் 18 நம்பர் வேண்டாம், யூடிஐடியினுடைய கடைசி 5 நம்பரை போட்டு மீண்டும் இந்த பஸ் பாஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளவு சிரமங்கள் நான் எல்லாமே ஒரு வரியில் நான் சொல்லிட்டேன். என்னை மாதிரி நடக்கிற மாற்றத்தினாலுக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ்ந்து செல்லக்கூடிய, மனவளர்ச்சி குன்றிய, இது போன்று பல்வேறு வகையான பாதிப்படைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு, உடல் இயக்க குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் எளிமைப்படுத்துவதற்கு பதிலாக இவ்வளவு கஷ்டங்களை, இவ்வளவு துன்பங்களை ஏன் மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வியாக இருக்கு. அப்போ என்ன அர்த்தத்தில் நீங்கள் திட்டங்களை செயல்படுத்துறீங்க? என்னமோ ஏனோதானா, எவன் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன? எனக்கு மாசமான சம்பளம், மணி அடித்தா சோறு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு வச்சு நீங்கள் வாட்டுக்கு போயிடுவீங்க. உங்கள்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நாங்கள் தான் நாய்படாத பாடு வர வேண்டியிருக்கு. யாரை கேட்டாலும் மாற்றுத்திறனாளி அலுவலருக்கு தெரியாது, யூடிஐடி செக்ஷன் பார்க்குறவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னா நான் போய் கலெக்டர்கிட்ட போய் கேட்கவா? கலெக்டருக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? கலெக்டருக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்குறேன். மாவட்டம் முழுக்க எல்லா நிர்வாகத்தையும் பார்க்குற, ஒரு துறையை பார்க்குற உங்களுக்கே ஒன்றும் தெரியலைங்கிற போது பல துறைகளை, காவல்துறையை பார்க்கணும், வருவாய்த்துறையை பார்க்கணும், விவசாயத்துறையை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்குற கலெக்டருக்கு போய் கேட்டால் சொல்லிடுவார் அவர். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வருகிறீர்களா, மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்காக திட்டங்களை கொண்டு வருகிறீர்களா? இதுதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் எதற்காக எங்களுக்கு ஒரு அலுவலகம்? பேசாமல் எல்லா மாவட்ட மாற்றுத்திறனாளிகளை இழுத்து மூடுங்க, எங்களுக்கு எந்த திட்டமும் வேணாம், எல்லா சலுகைகளையும் பறிச்சுங்க, எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் வாங்கிருங்க, எல்லா அடையாள அட்டையும் பிடிக்கிறங்க, எங்களை சுட்டு கொண்டு போடுங்க, இல்லாட்டி விஷத்தை வச்சு கொண்டு போடுங்க, எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்படி எங்களை போட்டு சீரழிக்கிறீங்களே, இதுக்கு எதுக்காக இப்படி ஒரு துறை? இந்த துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது? மாற்றுத்திறனாளிகள் துறை முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய துறையே இப்படி இருந்துச்சுன்னா மற்ற துறைகளை பற்றி நம்ம என்ன சொல்கிறது நம்ம? அதனால் தயவு செய்து நண்பர்களே, ரொம்ப ஆதங்கத்தோடு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் இத்தனை கேள்விகளை யாருக்காக கேட்க தெரியும்னு நினைக்கிறீங்களா? மாற்றுத்திறனாளி அமைப்புகள் 1000 அமைப்புகள் இருக்கலாம். அவங்கெல்லாம் இந்த கேள்வி யாராவது ஒருத்தர் இந்த கேள்வி கேட்குறாங்களான்னு போய் கேட்டு பாருங்க. போவாங்க, மாற்றுத்திறனாளி விஷயம் யூடிஐடி அப்படியா சரி பார்த்தோன்னே போப்பா, அவ்வளோதான் வந்துடுவாங்க. திருப்பி போவாங்க, கேட்பாங்க, வந்துடுவாங்க, அவ்வளோதான். இல்லை குறைந்தபட்சம் சத்தம் போடுவாங்க, அவ்வளோதான் செய்வாங்களே ஒழிய டெக்னிக்கலாக என்ன பிரச்சனை, எங்கே பிரச்சனை, அரசுடைய பாலிசியில் பிரச்சனையா, என்ன பிரச்சனைங்கிறது எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகளையும் செட்டில் பண்ண வேண்டிய துறை மாற்றுத்திறனாளி துறை. மாற்றுத்திறனாளி துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையிலே முதலமைச்சர் இதை சரி செய்ய வேண்டும். இன்னும் ஒரு வார காலம்தான் முடிஞ்சு போச்சு, ஆட்சி முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து தேர்தல் வரப்போகுது, எங்களை யாரும் கண்டுக்க மாட்டீங்க. இனி அடுத்து வரக்கூடிய ஆட்சியிலாவது எங்களை முழுமையாக கண்காணித்து எங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளை தீர்த்து தர வேண்டுமாறு உங்களை எல்லாம், குறிப்பாக அரசு அதிகாரிகளையும் முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லோரையும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். காணொலி மிக நீண்ட காணொலியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வளத்துக்கு தேவையான பல கருத்துக்களை, பல கேள்விகளை கேட்டிருக்கக்கூடிய காணொலியாக இந்த காணொலி இருப்பதால், இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களது நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.